இன்னைக்கு நம்ம வந்து ஃபுட் ரிவ்யூக்காக வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஹைக்ரௌண்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எம்ஓசி மண்டபத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஃபுட் ரிவ்யூ யாரோடைய ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீங் சமையல் குழு அண்ட் கேட்டரிங் சர்வீஸ் இந்த இருக்குல்ல இந்த குரூப்ல உள்ளவங்க இதுக்கு தான் நம்ம வந்து ஃபுட் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். அவங்களோட இன்சார்ஜ் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல இவங்க கிட்ட வந்து பந்தல் முதல் பந்தி வரைக்கும் ஒரு ஃபோன் கால் போதும் எல்லாமே சகலமுமே உங்களுக்கு வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே அவங்க வந்து பக்காவா அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொரு விஷயம் இவங்க வந்துட்டு நம்ம திருநெல்வேலி சிட்டிக்குள்ளேயே அதாவது நிறைய சமையல் குழு அப்படிங்கிற குரூப்ஸ் இருக்கும். ஆனா கேட்டரிங் சர்வீஸ்ங்கிற வார்த்தையை 2006 இவங்க வந்து முதல்ல இவங்க வந்து அந்த வேர்ட்ஸை லான்ச் பண்றாங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள. சரிங்களா? அது மட்டும் இல்ல இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் இருக்கும் இந்த பிரியாணி இந்த சமையல் குழு இதுல வந்துட்டு. அது மட்டும் இல்லாம இவங்க 4வது தலைமுறையா இவங்களோட வந்து பிசினஸ் பண்றாங்க. அரிசி அரிசி பிசினஸ் வந்து எங்களுடைய 4வது தலைமுறையில பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வந்து காய்கறி ஐட்டம்ஸ் இருக்குல்ல, தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை அந்த சகலமுமே இவங்க கிட்ட ஹோல்சேல கிடைக்கும். அது போக வந்து அவங்க கிட்டே கேட்பா எப்படி எப்படி பண்றாங்க அப்படிங்கறத வச்சு. எத்தனை வருஷமா ஆக்சுவலா நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்குது? கேட்டரிங் வந்து 18 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். 18 வருஷமா நீங்க ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல இந்த கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சு அப்போம்லாம் எவ்வளவு குவான்டிட்டி போகும், இப்போ எவ்வளவு குவான்டிட்டி வரைக்கும் கொண்டு போறீங்க? ஸ்டார்டிங் 2 கிலோல இருந்து பண்ணி கொடுத்துட்டு 2 கிலோல இருந்து, அதாவது ஸ்டார்டிங் 2 கிலோல இருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க இன்னைக்கு 150 300 கிலோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 150 300 அப்படி ஏகபாகமா நல்லபடியா வந்து பிரியாணி வந்து சர்வீஸ் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து நம்ம ஃபுட் ரிவ்யூக்காக வந்திருக்குது நம்ம எம்ஓசி மண்டபத்துல தாங்க. காலையில வந்து நிறைய ஷார்ட் வீடியோஸ் போட்டிருப்போம், பிரியாணி மேக்கிங் எல்லாமே அவங்க வந்து காலையில காட்டியிருந்தோம். இப்போ அதை வந்து சாப்பிட்டு பார்த்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுவோம், டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்க நம்ம பார்ப்போம். போகலாம் ஜி. அஸ்ஸலாமு அதை தொடர்ந்து பிரியாணி எல்லாமே வந்து பிளேட்ல ஃபுல்லா நிரப்பி வச்சுட்டாங்க. இப்போ சப்ளைக்கு போகணும். சப்ளைக்கு போனோம்னா நம்ம ஆளுக்கு நம்ம வந்து பிரியாணி இலையெல்லாம் கழுவி வச்சதுக்கு அப்புறம் பிரியாணி இலையில தட்டதுக்கு அப்புறம் அவருடைய ஃபீல் அப்படின்னு பார்த்தா பிரியாணி வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் வாயை அசைப்போட ஆரம்பிச்சதும் சீக்கிரம் சாப்பிடுங்க ஜி அப்படின்னு சொன்னோன்னா ஒரு புடியை எடுத்து வாயில வச்சாரு. வச்ச உடனே அவருக்கு மெரசல் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு ஃபீலை வந்து கையில கொடுத்தாலும் ஃபேஸ்லயும் லுக்கு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவரும் சக்கடச்சரன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிரியாணிக்கு உண்டான சொந்தக்காரர் அதாவது நம்ம தீன் சமையல் குழு அண்ட் கேட்டரிங் சர்வீஸோடைய ஓனரான நம்ம மைதிபாயும் வந்தாங்க. அவங்க மூலமா ஒரு விசிட் அடிச்சுட்டு அவங்க நமக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சது, நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வாங்க சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுவோம். காலையில மனம் மட்டும் தான் கொடுத்தீங்க, இவங்க தான் பிரியாணி கொடுத்துருக்கீங்க. சம்பளம் பிரியாணி திருநெல்வேலினா நிறைய பேர் வந்து அல்வா தான் வந்து ஃபேமஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லைங்க, திருநெல்வேலினா பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். நான் அந்த திருநெல்வேலினாவே ஒரு ஒரு இது உண்டு, அது சொன்னால் தெரியாது. பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த ஃபீல் கிடைக்கும். அந்த எலும்புல இருந்து கறி கலரும் பாருங்க என்ன இல்லை செய்தவங்கள. அந்த கண்டு வரும்போது அவங்க வாயில் வச்சு நல்லா சவுச்சு சாப்பிட்டோம், அப்படிதான் ஒரு ஃபீல். ஸ்வீட் பிரியரு. அது இந்த பிரெட் அல்வா பாருங்க, முந்திரி பருப்புலாம் போட்டு அட்டகாசமா இருக்கு. நிறைய பேர் கேட்டாங்க என்னடா இப்படி சாப்பிடுற, வெயிட் எப்படி எப்படி அப்படின்னு கேட்பாங்க. பிரியாணியை பார்த்தா அப்படிதாங்க இருக்கு. இந்த சைடா பிரியாணி சாப்பிட்றத விட, அதாவது இந்த சிக்கன்லாம் சாப்பிட்றத விட பிரியாணியில் உள்ள பீஸ் எடுத்து கடிச்சு சாப்பிட தெரியுமா, அது ஒரு தனி டேஸ்ட். எலும்பு அப்படி துண்டா கண்டு பிரியாணியோட டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க இருக்கு. நீங்க இந்த கல்யாண வீட்டில் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க இந்த மேரேஜ் ஹாலில் தான் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. செம்ம டேஸ்ட் அப்பா.
அதுவும் இந்த சம்பல் இருக்கு தெரியுமா, இதை பிரியாணியில் அப்படி போட்டு விரவி பால்சம் போட்டு அந்த கிண்டும் போது ஸ்மெல்லு ஃப்ளேவர் வச்சுருவாங்க, பிரியாணி ஃப்ளேவர் சரியான ஸ்மெல். இந்த ஸ்மெல்லையே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பசி அப்போவே கடற்கணக்கெல்லாம் கட்டிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மட்டனை கொண்டு போய் அதில் தட்டினதுக்கப்புறம் அதில் போட்டு ஒரு தம் ஒன்று போட ஆரம்பித்தாங்க. தம்மெல்லாம் போடும்போது பிரியாணி போனால் கப்பு 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 கப்புன்னு மண்டபம் ஃபுல்லாக எரிச்சு அதை உடச்சாங்க பாருங்க. அதுலேருந்து வரக்கூடிய ஆவியில் வந்து மயங்கி போனால் அப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பிரியாணி லவரா அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் கமெண்டில் வந்துட்டு பிரியாணி லவர் அப்படின்னா மறக்காமல் எஸ்ன்னு போட்டு அனுப்பி விடுங்க. வேறு லெவல் ஃபீல். இந்த தயிர் பச்சடியில் வரைஞ்சி சாப்பிடும்போது ஃபீல் இருக்குதுன்னா சக்கத்தான பேர். ஸோ எங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ் எதுவுமே கொடுத்துருக்கோம், மறக்காமல். அதாவது ஒரு ஃபோன் கால்லையே நமக்கு வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு முன்னாடி மொத்த வேலையும் அப்படி ஜம்முன்னு முடிஞ்சிடும். எந்த உரிமையும் இருக்காது. பந்தல் முதல் பந்தி வரைக்கும் காய்கறியாக அவங்கக்கிட்ட இருக்கும். அரிசியாக ஹோல்சேல் ப்ரைஸ். அவங்க வந்து 4 தலைமுறையாக வந்துட்டு அரிசி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேட்டரிங் சர்வீஸை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் கேட்டரிங் அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து இவங்க தான் கொண்டு வந்தாங்க 2006. நிறைய சமையல் குழு இருந்துச்சு. இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க அந்த பிரியாணி, அதாவது இந்த கேட்டரிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 2 கிலோ தான் போட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி 100, 150, 200, 300ன்னு சொல்லிட்டு இப்போ 500க்கு மேலே 1000க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் பண்ணி கொடுக்குறாங்க. மசாலா பிரியாணி பாய்பான் பிரியாணி வேறு லெவல் தான். மறக்காமல் நாங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் இதே மாதிரி ஃபீலை அனுபவிக்கணுங்கிறது நம்ம தான் பாஸில் இருந்து நம்ம சார்பாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம். டாடா பாய்.